இந்த பதிவில் பங்கு வர்த்தகத்தை பற்றி பார்க்கலாம். பங்கு வர்த்தகத்தில் பல ஸ்ட்ராட்டஜி என்ற அமைப்புகள் இருக்கிறது. அதில் இன்று கேலண்டர் ஸ்ப்ரெட் என்பதை பற்றி பார்க்கலாம். கேலண்டர் ஸ்ப்ரெட் என்றால் ஒரு ஃபார் மந்த், அதாவது ஒரு 3 மாதம் 6 மாதங்களுக்கு பிறகு வருகின்ற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கரண்ட் மந்தில், அதாவது நடப்பு மாதத்தில் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸை விற்றுவிட வேண்டும். அதாவது 26,000க்கு டிசம்பர் மாத கடைசி எக்ஸ்பைரி தேதிக்கு ஒரு ஆப்ஷனை வாங்கி வைத்து கொள்ளுங்கள். ஜூலை எக்ஸ்பைரி ஜூலை 31, அதே மாதிரி ஆகஸ்ட் எக்ஸ்பைரி, செப்டம்பர் எக்ஸ்பைரி, அதே மாதிரி அக்டோபர் நவம்பர் எக்ஸ்பைரி, இந்த தேதிகளில் அதே 26,000க்கு நீங்கள் விற்று விட வேண்டும். ஒவ்வொரு மாதத்திலும் எக்ஸ்பைரி டேட் அன்று அந்த 26,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஒரு ஆப்ஷனை விட்டுவிட்டால் அதில் ஒவ்வொரு மாதமும் எக்ஸ்பைரி தேதி அன்னைக்கு உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். குறைஞ்சபட்சம் 4% முதல் 5% வரை உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அதே நேரத்தில் எக்ஸ்பைரி டேட்டு அன்றைக்கு இப்பொழுது உள்ள திட்டப்படிக்கு மார்ஜின் அமௌண்ட் அதிகமாக கேட்பதால் எக்ஸ்பைரி தேதிக்கு 1 நாள் 2 நாளுக்கு முன்னாடியே இருக்கின்ற ப்ராஃபிட்டை புக் செய்து வெளிவந்து மறுபடியும் அடுத்த மாதத்திற்கு நீங்கள் ஒரு ஆப்ஷனை அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் விற்று வைக்கலாம். இவ்வாறு செய்தால் டிசம்பர் மாதம் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு உங்களுக்கு லாபமாக கிடைக்கும். தீபாவளிலாம் வர வேண்டி இருப்பதனால் கண்டிப்பாக டிசம்பர் மாதம் 26,000ஐ தொட்டுவிடும். அப்பொழுது நாம் வாங்கி வைத்த 26,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸும் லாபத்தில் வரும். அதையும் புக் செய்து வெளியில் வந்து விடலாம். அப்படி என்றால் குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருந்தால் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.